RRR படத்தின் வசூல் சாதனையை மிஞ்சுமா புஷ்பா 2? யாருக்குமே கிடைக்காத அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷத்தின் உச்சியில் பிரியங்கா சோப்ரா. நெகட்டிவ் ஷேட்ல ராஷ்மிகா மந்தனாவா? கேட்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. தீ பரவட்டும், OTTக்கு வரும் பராசக்தி. முதல் பாகத்தையே மிஞ்சும் அனிமல் பார்க். இயக்குனர் சொன்ன தரமான அப்டேட். கராத்தே பாபு ஷூட்டிங் நிறைவு, கவனம் ஈர்த்த வீடியோ. சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். உலக அளவுல ஏகபோக வரவேற்பு பெற்ற அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2 தி ரூல் திரைப்படம் இப்போ ஜப்பான்ல திரையிடப்பட்டு வசூல் வேட்டையாடிட்டு வருது. கடந்த 2 வாரங்கள்ல மட்டும் இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல இந்திய மதிப்புல சுமார் 6.1 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு. இது வெளிநாடுகள்ல குறிப்பா ஜப்பான்ல தெலுங்கு திரைப்படங்களுக்கு உருவாகி வரும் ஆர்வத்தை காட்டுதுன்னு சொல்லணும். என்னதான் ஜப்பான்ல புஷ்பா 2 வசூல்ல பிச்சு உதறிட்டு வந்தாலுமே இன்னும் SS ராஜமௌலியோட RRR படத்தோட வசூல மிஞ்சல. RRR திரைப்படம் ஜப்பான்ல கிட்டத்தட்ட 136 கோடி ரூபாய் வசூலிச்சது குறிப்பிடத்தக்கது. ஜப்பான் வெளியீட்டுக்கு முன்னாடி உலக அளவுல 1785 கோடி ரூபாய் வசூலித்திருந்த புஷ்பா 2 திரைப்படம் இப்போ ஜப்பான் வசூலோட சேர்த்து 1791 கோடி ரூபாய் வசூலிச்சு மாஸ் காட்டி வருது. சீக்கிரமே RRR படத்தோட பாக்ஸ் ஆபீஸையே மிஞ்சிரும்னு எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. பாகுபலி RRR வெற்றி படங்களோட இயக்குனர் SS ராஜமௌலி இப்போ வாரணாசின்ற படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துல மகேஷ் பாபு, பிரியங்கா சோப்ரா மற்றும் பிருத்திவிராஜ் முக்கிய கேரக்டர்ல நடிக்கிறாங்க. ஐமேக்ஸ்ல ரொம்பவே பிரம்மாண்டமா உருவாகிட்டு வரும் இந்த படம் அடுத்த வருஷம் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் வாரணாசி படத்துல தான் நடிச்ச அனுபவத்தை பற்றி பகிர்ந்திருக்காங்க நடிகை பிரியங்கா சோப்ரா. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்துல என்ன பற்றி காட்டின அந்த 3 நிமிஷ கிளிம்ஸ் வீடியோவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த திரைப்படத்தோட கதைக்களம் கிமு 2000 இருந்து 2027 வருஷம் வரைக்குமே பயணிக்கும். இதனால ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்மளோட கேரக்டர்ல அந்த வித்தியாசத்தை கொண்டு வர நாங்க எல்லோருமே ரொம்பவே உழைச்சிருக்கோம். இந்த படத்துக்காக பயன்படுத்தப்பட்ட விலங்குகளுடன் மனிதர்கள் தொடர்பு கொண்ட விதம் பல பேருக்கு கிடைக்காத ஒரு யூனிக்கான அனுபவம் எனக்கு கிடைத்தது. ரொம்பவே பெருமையா இருக்குன்னு ரொம்ப மகிழ்ச்சியா சொல்லியிருக்காங்க. தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகரான அல்லு அர்ஜுன் இப்போ அட்லி கூட இணைந்து AA22 படத்துல ரொம்ப தீவிரமா நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியா தீபிகா படுகோன் நடிக்கிறாங்க. இந்த நிலையில தான் நடிகை ராஷ்மிகா மந்தனாவும் இந்த படத்துல நடிக்கிறது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. படத்தோட கதையையும் கேரக்டரையும் கேட்டதுமே ராஷ்மிகாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சான். கண்டிப்பா இந்த ரோல்ல மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு கதை கேட்ட அடுத்த நொடியே படத்துல சைன் பண்ணிட்டாங்களாம். இதுவரைக்கும் ரொம்பவே ஸ்வீட் அண்ட் கியூட்டாவே நடிச்சிட்டு இருந்த ராஷ்மிகா இந்த படத்துல ஒரு மாறுபட்ட கேரக்டர், அதாவது நெகட்டிவ் ஷேடை கொண்ட ரொம்பவே சவாலான கேரக்டர்ல நடிக்க போறதா தகவல் வெளியாகி இருக்கு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல உருவாகும் இந்த படம் 2027 சம்மர்ல வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு டெரரான ரோல்ல ராஷ்மிகாவா எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சுதா கொங்கரா இயக்கத்துல சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா இப்படி பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிப்புல வெளியான திரைப்படம் தான் பராசக்தி. ஹிந்தி திணிப்புக்காக போராடிய தமிழர்களை மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. படத்தை பார்த்த பலருமே படக்குழுவினருக்கு தங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாங்க. இதுல இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னா, GV பிரகாஷ்குமார் இசையில உருவான 100வது படம் இது. இந்த நிலையில படத்தோட OTT ரிலீஸ் குறித்த அப்டேட் வெளியாகி இருக்கு. ஆமாங்க, ZEE5 OTT தளத்துல வரும் 7ஆம் தேதி
பராசக்தி திரைப்படம் வெளியாகுது. ஆனா தியேட்டர்ல சென்சார் தரப்புல நீக்கப்பட்ட காட்சிகளும் வசனங்களும் நீக்கப்படாம OTT தளத்துல ஸ்ட்ரீம் ஆகுமான்ற கேள்விதான் இப்போ ரசிகர்கள் முன் வச்சுட்டு வராங்க. அனிமல் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு பிறகு அதன் தொடர்ச்சியாக உருவாகும் அனிமல் பார்க் படத்தை பற்றிய முக்கிய தகவலை இயக்குனர் சந்தீப் ரெட்டி வாங்கா உறுதி செஞ்சிருக்கார். இந்த படத்தோட ஷூட்டிங் 2027 வருஷத்தோட மிடில், அதாவது மே இல்லனா ஜூன் மாசம் தொடங்கப்பட உள்ளதா சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு கதையின் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதா சொல்லப்படுது. இந்த படத்துல நடிகர் ரன்பீர் கபூர் இரட்டை வேடத்துல நடிக்க உள்ளாரா. ரெண்டும் ஒரே தோற்றமுள்ள கதாபாத்திரங்களுக்கு இடையிலான கடும் மோதலை மையமாக வச்ச கதைக்களம் அமைக்கப்பட உள்ளதாக இயக்குனர் சொல்லியிருக்காரு. அனிமல் பார்க் படம் முதல் பாகத்தை விட மேலும் இன்டென்ஸ் வன்முறையும் உணர்ச்சியும் நிறைந்த கதையாய் இருக்கும்னு ரசிகர்கள் எதிர்பார்ப்பை மிஞ்சுற வகையில படம் உருவாகும்னு தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் தி சார்மிங் ஹீரோஸ்னா அது ரவி மோகன் தான். வித்தியாசமான கதைகளை தேடி தேடி சூஸ் பண்ணி நடிக்கும் இவரு இப்போ கணேஷ் கே பாபு இயக்கத்துல கராத்தே பாபு படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவாலோட மகள் தவ்தி ஜிவால் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. படத்தோட டப்பிங் பணி கடந்த டிசம்பர் மாசமே முடிஞ்ச நிலையில இப்போ படத்தோட ஷூட்டிங் மொத்தமா நிறைவு பெற்றதா படக்குழு வீடியோ வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. இந்த படம் வரும் சம்மருக்கு வெளியாவதாகவும் படக்குழு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. முன்ன சொன்ன மாதிரியே வித்தியாசமான கதைகளை தேடி தேடி நடிக்கும் ரவிமோகன் இந்த படத்துல ஒரு அரசியல்வாதியா நடிச்சிருக்காரு. இதனால இந்த படத்தை அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.